சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஆண்டனி. இவருடைய மனைவியின் பெயர் தான் பிரீத்தி. இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி 5 வருஷமா குழந்தை இல்லை. அதனால அவங்க தினமும் கடவுளை வேண்டாத நாளே இல்லை. அந்த அளவுக்கு கடவுள்கிட்ட வேண்டதால 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஆல்வின் அப்படிங்கிற பேரும் வைக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஆல்வின் உங்களுக்கு பிறந்ததால யாருமே காட்டாத அளவுக்கு பாசத்தை தன்னுடைய மகனான ஆல்வின் மேல காட்டுறாங்க. தன்னுடைய மகன் என்ன விரும்புறானோ அதுதான் செய்யணும், அதுதான் என்னுடைய ஆசை, அவனுடைய ஆசையை நிறைவேற்றதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தையான ஆண்டனியும் அவருடைய நண்பர்கள்ட்ட அடிக்கடி சொல்லிட்டே வருவாரு. இப்படி அந்த ஆல்வினுக்கு யாருமே கொடுக்காத ஒரு பாசத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த குழந்தைக்கு இவங்க 2 பேருமே கொடுத்து வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அழகா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கையில தான் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் வருது. அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனியோட நண்பருடைய திருமண நாள், அவங்க தெரிஞ்ச ஒருவருடைய திருமண நாள். ஸோ அந்த திருமண நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்வினும் பிரீத்தியும் திருமண நாளுக்கு செல்றாங்க. மகன் எந்த விஷயத்தை கேட்டு அடம் பிடிச்சாலும் அவங்க உடனே செய்யறாங்க. அவனுடைய மகன் என்ன ஆசைப்படுறானோ அதுபடி அவனை விட்டுருவாங்க. ஸோ அதனால ஆண்டனியும் பிரீத்தியும் திருமணத்துக்கு கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகனான ஆல்வின் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பனோட விளையாண்டுகிட்டு இருக்கான். அம்மாவும் அப்பாவும் போய் ஆல்வின் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் திருமணத்துக்கு போறோம், வாடா நம்ம சீக்கிரமாக வந்தெல்லாம் விளையாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் ஆல்வின் கேட்கவே இல்லை. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, நான் என் ஃப்ரெண்டோட விளையாடுறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான். இதனால பிரீத்தி அந்த ஆல்வினுடைய ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட சொல்றாங்க, நான் வர வரைக்கும் கொஞ்சம் பாத்துக்கோங்க, வரமாட்டேங்க, அடம் பிடிச்சிட்டு இருக்கேன், நாங்கள் உடனே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு போனோடனே எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா அவங்க பையனை விட்டு வந்துருங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்க, அதுவும் தனியா விட்டுட்டு வந்துருங்களா அப்படின்னு எல்லாருமே கேட்டிருக்காங்க. எல்லாரும் கேட்க இவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரியா இவங்களுக்கு தோணி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சாப்பிட்டுட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு உடனே சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போறோம், ஆல்வின் தனியா இருக்கான், அவன் சீக்கிரமா வீட்டுக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கிளம்பி வராங்க. கிளம்பி வர வழியில மது குடிச்சிட்டு ஒரு லாரி டிரைவர் வண்டியை ஓடிட்டு இவங்க மேல மோதியறான். சம்பவ இடத்திலேயே ஆல்வினும் பிரீத்தியும் இறந்துறாங்க. இந்த தகவல் ஊர் ஃபுல்லா பரவுகிறது. அதுக்கப்புறம் அவங்களுடைய இறுதி சடங்கு எல்லாமே செய்றாங்க. செஞ்சு முடிச்ச உடனே அது வரைக்கும் இருந்த உறவினர்கள் எல்லாருமே ஒருத்தர் சொல்லிக்காமலே ஒருத்தருக்கு சொல்லாமலே கலந்து போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த அனாதையாக்கப்பட்ட இந்த ஆல்வினை யாரு வளர்க்கறது, இவங்க நம்ம தலையில வச்சு கட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உறவுகாரங்க எல்லாமே பிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆல்வின் தனிமையில அவருடைய வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. அப்பதான் ஆல்வினோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு தோணி இருக்கு, பிரீத்தி திருமணத்துக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க, நான் வர வரைக்கும் என்னுடைய குழந்தைய நீங்க பாத்துக்கோங்க, உங்களை நம்பிதான் நான் விட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனாங்க அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி. நம்மளை பாத்துக்கோன்னு தானே சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால மனசு தாங்க முடியாம அவங்களே ஆல்வினை கூட்டிட்டு நீ என்மையா வீட்டுல இருப்பா, நான் இனி எனக்கு ஒரு மகன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிருக்காங்க. உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே பிச்சுட்டு போனா இந்த ஒரு நிமிஷத்துல தன்னை நம்பி விட்டுட்டு போனாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக, அந்த ஒரு சொல்லுக்காக ஆல்வினோட ஃப்ரெண்டோட அம்மா ஆல்வின் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆல்வின் எப்பவுமே தூங்கும் போது அவங்க அம்மா அப்பா நடுவில் படுத்து தான் அவன் தூங்குவான். அம்மாவோட கை ஒரு பக்கமும் அப்பாவோட கை ஒரு பக்கமும் இவன் மேல கிடக்கும். அப்படி போட்டா மட்டும் தான் இவன் தூக்கம் வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பையனை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இதனாலேயே ஆல்வின் அவங்க ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அடக்கம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு நடுவில் அவன் கொஞ்ச நேரம் படுத்து எஞ்சிட்டு வருவான். கொஞ்ச நேரம் போய் படுத்து எஞ்சிட்டு வருவான்னு சொல்றதை விட அந்த கொஞ்சம் இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரம் அழுதுட்டு வருவான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மதுவால இப்படி ஒரு சம்பவத்துல இந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த பையன் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பல பேர் பல குடும்பங்கள் இப்படிதான் சிரளிஞ்சு போய் கிடக்கு, பல குழந்தைகள் இப்படிதான் அனாதையா போய் கிடக்கு. இதுக்கு என்னதான் தீர்வு? நீ கமெண்ட் பண்ணுங்க.